வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் சந்தையில் போய் நல்ல கீரை வாங்கி கொண்டு வந்த நாங்கள் இதை வச்சு இன்றைக்கு நாங்கள் கீரை புட்டு தான் அவிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவிச்செடுக்காத பச்சை கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லது தேங்காய் போய் நல்ல வடிவாக நாங்கள் திருப்பியே எடுத்து கொண்டு வந்துட்டோம். இதை வச்சு தான் நாங்கள் அருமையாண்ட புட்டு அவிச்சு எடுக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நீ அவிச்சு எடுக்கிறது தான் வேலை இல்லை, நல்ல வடிவாக குழச்சி. அப்போ இந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் புட்டை வைக்கிறதுக்காக முதல் பானை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிக்கட்டும், மூடி விட்டுட்டு மாவை குழைக்க போகிறேன். நான் 2 சுண்டு கோதுமைமா பச்சைமா தான் அவிக்காத பச்சைமா வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். பச்சை மாவில் தான் நான் இன்றைக்கு புட்டை வைக்க போகிறேன். இந்த பச்சை மா நாங்கள் குழைக்க 2 தரம் குழைக்க வேண்டி வரும். முதல் ஒருக்கா குழைச்சா வச்சு திரும்ப ஒருக்கா குழைக்கணும். நாங்கள் முதல் குழைக்க சுடு தண்ணி தான் விட வேணும். இங்கே பாருங்க, நல்ல எங்களுக்கு ஓரளவு குழைக்கக்கூடிய அளவில் சுடு தண்ணி தான் விட்டு குழைக்க போகிறேன். நான் இந்த பச்சை மா புட்டு அவிச்ச மா புட்டை விட நல்ல சொப்டாக வரும், நல்ல பஞ்சு போல் வரும் புட்டு. மற்ற இந்த மா குழைக்க நாங்கள் சில்வர் சட்டியில் குழைக்கிறத விட இப்படி இந்த கல் சட்டியில் குழைக்க எங்களுக்கு குழைக்கணும் இல்லை இலகுவாக இருக்கும். சில்வர் டிஷ்ஷுகள் அந்த வழக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் இலகுவாக குழைச்செடுக்கலாம். நாங்கள் முதல் குழைக்க நல்ல வடிவாக குழைக்கணும். அப்போ தான் இப்படி கசக்கி குழைச்சா தான் புட்டு நல்ல சொப்டாக வரும். முதல் நாங்கள் குழைச்சா புட்டு கொஞ்சம் கல் மாதிரி வரும். நல்ல தேங்காய்ப்பு மாதிரி குழைக்கணும். நாங்கள் இது நாங்கள் இந்த சாதாரணமாக விற்கிற புட்டையை விட வித்தியாசமாக குழைச்சி எடுக்கணும். இல்லை நாங்கள் இப்போ முதல் சாதாரணமாக விற்க இப்படி குழைச்சிட்டு பிறகு தேங்காய்ப்பு மட்டும் போட்டால் வைப்போம். இதுக்குள்ள கீரை சேர்க்க போகிறோம். கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம் அதுகள் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த புட்டு கட்டியாக வரும். இதே நீ திரும்ப குழைக்க போகிறோம், கட்டியாக வரும். இது முதலாக விற்க போகிறேன். இனி 2வது தரம் நாங்கள் குழைக்க கொஞ்சம் கட்டி புட்டா தான் வரும். சின்ன சின்ன கட்டியாக வரும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கட்டி புட்டுண்டா கட்டியாக குழைக்கலாம். கட்டி விருப்பம் இல்லாதாக கொஞ்சம் தூளாக குழைக்கலாம். அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி குழைக்கலாம். முதல் குழைக்க நல்ல வடிவாக கசகி குழைச்சா சரி. எங்களுக்கு இஞ்சால புட்டாவிக்க வச்ச தண்ணியும் கொதிச்சு சத்தம் வருது. இந்த இடத்துல அந்த நீராவியாக வந்து புட்டு இந்த மூடி கரையால் வருது தண்ணி. நாங்கள் புட்டை விற்க இப்போ பானையை இப்போ புட்டை இதில் பச்சை தண்ணியில் உடனே தூக்கி வைக்கக்கூடாது. அப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சா அப்புறம் நாங்கள் நீத்துப்பட்டியில் வைக்க புட்டு அந்த அமராமல் நல்ல வடிவாக அவிஞ்சு போயிடும். நான் தண்ணியும் கொதிச்சுட்டு நான் புட்டும் குழைச்சிட்டேன். இந்த நீத்துப்பட்டியில் வச்சு நான் அவிக்க போகிறேன். ஒரு நீத்துப்பட்டி புட்டு தான் வரும் போல அழகு. இது நாங்கள் அடுத்த தரம் குழைக்க இன்னும் கொஞ்சம் கூட வரும். இது முதல் தடவை தானே. அப்புறம் தேங்காய் சேர்ப்போம், கீரை சேர்ப்போம். அப்போ நிறைய வரும் புட்டு. நல்லா காணும் படிவேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. நான் இதை வச்சு மூட போகிறேன். கீரை புட்டு அந்த குழல் புட்டை வைக்கிற அந்த குழலில் போட்டு அவிக்க வடிவாக இருக்குமே. இடையே போட்டு அவிக்க நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்குள்ளி ஒன்று முறிஞ்சிட்டுது. இந்த வாழை மரம் இதில் நின்றாது. அந்த பிஞ்சில் முறிஞ்ச வழியாவது அந்த சின்னனாவே பழுத்து இருக்குது. அப்போ அதை சாப்பிட்றதுக்கு குருவிகள் அந்த பிஞ்சு பாருங்க, வித்தியாசமான குருவி. இவ்வளோ பெரிய சொண்டன் இந்த குருவிக்கு பறந்துட்டு. என்ன மாதிரி விதமான குருவிகள் வந்து இருக்குது. 2-3 விதமான குருவிகள் வந்துருந்து சாப்பிட்டு கொண்டிருக்குது. இதில் நாங்கள் கறிக்கு முறிக்க கொஞ்சம் கீழால் இந்த தண்டை கொஞ்சம் கூட எடுக்கிறோம். இது சின்ன மெல்லிய தண்டு, சின்ன பிஞ்சு கீரை. நாங்கள் புட்டுக்கு தானே இப்போ இந்த தண்டுகளை கொஞ்சம் குறைச்சி எடுக்கிறோம். இப்படி கறிக்கண்டா அந்த தண்டெல்லாம் கறி மாதிரி வந்துடும். இது புட்டுண்டா ஆவியிலே ஒரு காவியாக போகுது. அதுக்காக நான் தண்டை குறைச்சி எடுக்கிறேன். இந்தளவாக தான் முறிச்சு எடுக்க போகிறேன். இப்படி இந்த சைஸில் உடைச்சி எடுக்கணும் சின்ன சின்னனா. இதே நீ சின்ன சின்னனா வெட்டி அதை தான் நாங்கள் புட்டுக்குள்ளே சேர்க்க போகிறோம்.
அங்கே வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டு வந்தேன். இந்த பெரிய ஒரு வீஞ்சாலை வந்துருந்து இந்த வாயை துடைக்குது போல அடக்கு மரத்தில். 2 உருவி இருக்கு, அங்காலையும் கொண்டு இருக்கு கொஞ்சம் தள்ளி. 2 உருவி பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டினோம் போல அடக்கு வந்துருந்த மரத்தில் வாயை துடைக்கணும். இன்றைக்கு தான் இது தோட்டத்தில் இந்த பிடுங்கி கொண்டு வந்து சந்தையில் கொடுத்துருக்கணும் போல அடக்கு. நல்லா பச்சையாக இருக்குது கீரை. இதை தோட்டக்கீரைன்னு தான் சொல்கிறது. இந்த கீரையில் பல வகையான கீரைகள் இருக்குதானே, இந்த தோட்டக்கீரைன்னு தான் சொல்லுவேன். எங்களோட காணி வழியெல்லாம் இந்த பனங்கீரை முளைக்கும், அதையும் வச்சு நாங்கள் சமையல் செய்யலாம் தானே. ஓ, பனங்கீரையும் சாப்பிட்றது தான் நெடுக சாப்பிடக்கூடாது. இந்த கீரை மாதிரி சாப்பிடக்கூடாது. இருந்துட்டு கிழமையில் ஒரு கால் மாதத்தில் ஒரு கால் அப்படி சாப்பிடலாம். அந்த கீரை அது நல்ல சத்தான கீரை தான். எங்களை வீட்டை நிற்கிற தேசி மரத்தில் நல்ல தேசிக்காய் வச்சுருக்குது. அங்கே பின்னுக்கு ஒரு தேசி மரம் ஒன்று நிற்குது. காய்ந்த பேரம் தாங்கலாம், மழையும் பெய்ய ஈரத்துக்கு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுது. நான் நேற்று போய் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் காய் விடாக்குது. கீரை எல்லாம் முடிச்சு எடுத்துட்டேன். இது இருக்கா கழுவி எடுக்க போகிறேன். நல்ல வடிவாக கழுவி நல்லா தண்ணி வடிக்கணும். என்னடா புட்டுக்குள்ளே சேர்த்துற கீரை தானே, தண்ணி இருக்கக்கூடாது. வடிவாக கழுவி தண்ணியை நான் நல்ல வடிவாக வடிச்சு தான் எடுக்க போகிறேன். அதே பிறகு அந்த புட்டு ஆகிலம் தண்ணியாக வந்துடும். அதுக்காக தண்ணி நல்லா வடிக்க வேணும் கீரையில் இருந்து. கொஞ்சம் நேரம் தண்ணி வடிக்க விட்டுட்டு தான் வெட்ட போகிறேன். வடிக்க எடுத்து தட்டி எல்லாம் எடுத்துட்டேன். நீட்டாக தான் எடுத்தேனால் அதால் இப்படியே கலக்கி எடுக்கிறேன். நல்லா தண்ணியை வடித்து இதுக்குள்ளே வைக்கிறேன். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் நேரம் தண்ணி வடிக்க விட்டு தான் வெட்ட போகிறேன். இதை உரிச்சு எடுத்து கழுவிட்டு சின்ன சின்னனா வெட்டி எடுக்க போகிறேன். இதையும் சேர்த்து தான் நான் அந்த கீரையை போட போகிறேன். இப்போ இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு கறி தேவையில்லை போல அடக்கு. கறி இல்லாமல் சாப்பிடலாம், கறி சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமாயும் சாப்பிடலாம். நல்ல சின்னனா வெட்ட வேணும். என்னடா ஒரு ஆவியிலே அவிய போகுது, அதால் நாங்கள் நல்ல சின்னனா தான் வெட்ட வேணும். எல்லாம் கழுவி எடுத்தாச்சு, நீ வெட்டுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட பொறுப்பை மாற்றிட்டோம். அம்மா வீடியோ எடுக்கிறா, நான் எல்லாத்தையும் வெட்டி கொடுப்பேன் கொண்டு வந்திருக்கிறேன். வெட்டி எடுப்பேன் நாங்கள் எத்தனை நல்ல வடிவாக. முதலாவது நாங்கள் வெங்காயத்தை தான் வெட்டி எடுக்க போகிறோம். அவருக்கு தான் வெட்டுறேன்னா நல்ல விருப்பம். இப்போ சின்ன நல்ல நீட்டாக வெட்டு வேறு அவள் கொடுத்துட்டேன் அந்த வேலையை. நல்ல சின்ன வெட்ட வேணும். வெட்டினா தான் வேகம் ஆவியும். என்ன சின்ன நாக்குவோம் இது. அடுத்த முறை வெட்டைக்க வித்தியாசமாக இருக்குவோம் இதை. கையை வெட்டுறே இல்லை. ஓ, வெட்டி முடிச்சிட்டேன். அதை நல்லா வருவா. இதை எப்படி வெட்டணும் சொல்லுங்க. சின்ன வட்டமாக வெட்டி விடுங்க. நான் கனகவுராய் இப்போ சேர்க்கையில் 2 மிளகாய் தான் சேர்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் பெரிய மிளகாய். பெரிய மிளகாய் தான் இப்போ அதை 2 சேர்த்தேன். இங்கே வெங்காயம் வெட்டினது மற்ற இந்த புகையும் வருது தான் எனக்கு கண்ணீர் இது கண்ணார. 2ம் சேருது வந்து. ரைட், அப்படி எடுத்து வைங்க. அதுக்குள்ளே இதுக்குள்ளேயே போடுங்க. வெங்காயம் மிளகாய்க்கே வைங்க. இப்போ அம்மா வேகமாக அடுக்கி தாரேன்னு சொல்லி கீரை எடுத்து அடுக்கி தாரா வேகமாக. இப்போ ஸ்லோவாக அடுக்கி கொண்டு இருந்தார். அப்போ நான் வேகமாக அடுக்கி கொடுப்பேன் பண்ணிட்டு வேகமாக அடுக்கிறேன். இவ்வளோ தானே கீரை எங்களுக்கு. உங்களுக்கு காணும் இந்த 2 சுண்டு மாத்தானே இந்த கீரையும் படிப்பாக காணும். கீரை புட்டுக்கு கீரை புட்டு பார்த்தீங்கன்னா சரியா நிறைய சத்து இருக்குது இந்த கீரை புட்டு. இப்போ சின்ன கீரை கறிக்கண்டா கொஞ்சம் பஞ்சு படிப்பினம் சாப்பிட்றதுக்கு. சின்னாக்கள் இப்படி புட்டுக்குள்ளே சேர்த்து கொடுத்தால் சாப்பிடுவினம் விருப்பம். நாங்கள் வித்தியாசமாக செய்து கொடுக்க அவையால் சாப்பிட்டுடுவோம். சின்னாக்களில் பெரியாக்களுக்கும் கொஞ்சம் கள்ளந்தான் கீரை சாப்பிட.
நானும் கீரை கறி வச்சு அவ்வளோ சாப்பிட்றது இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், விருப்பமாக சாப்பிட்றது தானே, வில்லங்கத்தை தான் சாப்பிட்றது. அடிக்கிட்டேன். நாங்கள் இந்த கீரையும் வெட்டி எடுத்தோம்னா எங்களுக்கு வெட்டி முடிஞ்சு அதுக்கு பிறகு அவிச்சு எடுக்கிறது. அடுக்கிட்டு நாங்கள் வெட்டிக்க இலகுவா வெட்டி கொள்ளலாம், 2-3 தரத்தில் வெட்டிடலாம், லேசான வேலை. வெட்டி நான் கொஞ்சம் பெருசு மாதிரி போல சின்ன நாக்கி விடுவோம். சின்ன நாகும் நான் புட்டுக்கு உப்பு சேர்த்தேன், இதுக்குள்ளேயும் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். அது புட்டு கணக்காக தான் சேர்த்தேன் நான். இதுக்குள்ளேயும் ஒரு கொஞ்சமாக உப்பை சேர்த்து பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக எல்லாத்துலேயும் சேர பிரட்டி விடுவோம் முட்டை. திறந்து பார்ப்போம், எங்களுக்கு வச்சோமா அவிஞ்சிட்டு நல்லா ஆவி வருது, நல்லா அவிஞ்சிட்டு. நாங்கள் நிறைய தண்ணி விட்டு குழைக்கலாம், சூட்டோட குழைச்சா தண்ணி கொஞ்சம் கூட விட்டால் தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். இவ்வளோ கொஞ்சம் சூடாகத்தான் இருக்கும், நாங்கள் சூட்டோட குழைச்சா தான் சரி. இது கொஞ்சம் நாங்கள் கிண்டி கிண்டி விட்டு குழைக்கலாம். நான் பெரிய கட்டி புட்டா குழைக்க இல்லை, கொஞ்சம் தூள் புட்டா தான் குழைச்சேன். நான் புட்டு வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்க்கிறேன். அதோடு வெட்டி வச்சிருக்கிற கீரை, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். சரி, உங்களுக்கு நீதி அடித்து எடுத்தோம்னா சரி, கீரை போட்டு ரெடி ஆகிடும். பாருங்க, பார்க்கவே வடிவாக இருக்குது பச்சை கலரில். சின்னாக்கள் எல்லாம் சாப்பிடுவேன், இப்படி கீரை சாப்பிடாதாக்கள் இப்படி செய்யறது ஒரு விருப்பம் பெரும் அதுகளுக்கு. நான் நீத்துப்பட்டியில் எடுக்கிறேன். நான் மாவிக்கைக்கு ஒரு நீத்துப்பட்டி தான் வந்தது. அப்போ யோசிச்சவர் புட்டு காணாத ஒரு இரியாண்டு நான் அடுப்பில் வச்சு மூடி விட்டு டக்கண்டு வேகமாக அவிஞ்சிடும். அடுப்பு எரிஞ்சதுன்னா டக்கண்டு அவிஞ்சிடும். எங்களுக்கு புட்டு பானை புட்டு மூடிக்கு கீழாலே ஆவி இல்லாமல் இருக்குது. புட்டு அவிஞ்சிட்டுது, பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது எங்களுக்கு புட்டு. இறக்கி எடுப்போம். நல்ல வாசமாக இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாயில் அவிஞ்சு நல்ல ஒரு வாசம் வருது. நான் அதை இறக்கிறேன். எங்களுக்கு கீரை புட்டு ரெடி. இதை நான் இப்படி எமிச்சதையும் நான் அவிச்செடுக்கிறேன். எனக்கு ஒரு நீத்துப்பட்டி அவிச்சினா 2 நீத்துப்பட்டி புட்டு வந்துட்டு. இந்த புட்டை வைக்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நானாண்டா புட்டு காணான்னு சொல்லி நிறைய மாவை போட்டு அவிச்சிருப்பேன். நாங்கள் பச்சை மாவு குழைக்க ஏற்கனவே சும்மா நாங்கள் குழைக்கிறத விட கூடத்தான் வரும் திரும்ப குழைக்க. ஆனால் இது டபுள் மடங்குலையில் வருது. ஒரு நீத்துப்பட்டி இதில் வச்சு அவிச்சினாங்க. இப்போ 2 நீத்துப்பட்டிமா நீத்துப்பட்டி புட்டு. நான் காலை சாப்பாடு தானே நல்ல கீரை புட்டு மவிச்சு முட்டையும் தான் பொரிச்சிருக்கிறேன். 100 கோழி முட்டை பொரிச்சிருக்கிறேன். அதுதான் எங்களை பிடிக்க சாப்பாடு. கீரை புட்டை பார்க்க வடிவாக இருக்குது. ஓ, நல்லா இருக்குது. கீரையும் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. நிறைய கீரை சாப்பிட விருப்பமாக இருக்குது. சரி, அப்போ நீ இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. பசியம் வந்துட்டு தானே சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரை புட்டு நல்ல வடிவாக அவிச்சு எடுத்துட்டோம். இதோட நாங்கள் இன்றைக்கு எங்களோட காலமை சாப்பாடு கீரை புட்டு முட்டை பொரிக்கலும் தான். இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு மாட்டேது. நாங்கள் முட்டையை நல்ல வடிவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி. இந்த கீரை புட்டு ஒரு வடிவாக இருக்குது. அந்த பச்சை கலரில் கீரையெல்லாம் சேர்ந்து இருக்குங்க. கீரையெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்குது. கீரை, வெங்காயம் நல்ல வடிவாக சேர்ந்து அவிஞ்சு வந்துருக்கு. புட்டோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரை புட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது, சொல்லதை இல்லை டேஸ்ட். இந்த கீரையெல்லாம் கறி வச்சா சில சாப்பிட மாட்டேன். நான் கூட சாப்பிட மாட்டேன், பெருசாக கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இந்த கீரை புட்டை விற்க இந்த புட்டோட சேர்ந்து இருக்கிற வழிவாக இந்த டேஸ்ட் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. கீரை இந்த இருக்கண்ட ஃபீலையெல்லாம் சாப்பிடலாம்.
நல்லா இருக்குது இந்த ஃபுட்டு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் வரும் ஃபுட்டோட சேர்ந்த அவியக்குள்ள. இதோட நாங்கள் முட்டை பொரியலையும் சேர்த்து சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது சொல்கிறது டேஸ்ட். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீரை பிடிக்காது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவையெல்லாம் விடவே மாட்டோம், கட்டாயம் சாப்பிடுவீங்க இந்த ஃபுட்டை. இப்போ நீங்களும் இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சந்தையில் எல்லாம் கிடைக்கும் இல்லாவா. அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். பாய்.